வெல்கம் டு டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஆல்ஃபா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆலியா பட் மற்றும் சர்வாரி, அப்புறம் பாபி தியோல், அனில் கபூர் நடிப்பில் ஹிருத்திக் ரோஷன் ஸ்பெஷல் கோயமியோ பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் சவ் ராவல், அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரயில்வே மேன் ஒரு வெப் சீரிஸ் வந்தது, அதை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இப்போ இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சவ் ராவல். கதை எழுதினதே உதய் சோப்ரா. திரைக்கதை 2 பேர் எழுதியிருக்காங்க, சௌமில் சுக்லா, ஸ்ரீதர் ராகவன் 2 பேர் இணைந்து திரைக்கதை எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, 1999 காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது. அப்போ வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. காஷ்மீரில் கார்கில்ங்கிற இடத்த பாகிஸ்தான் இராணுவம் மீறி ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தது. உடனே இந்திய இராணுவம் களத்தில் இறங்கி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பதிலடி கொடுத்து கார்கில் பகுதியில் கடுமையான சண்டை நடந்தது. இந்திய இராணுவ வீரர்கள் பலர் தங்கள் உயிரை கொடுத்து மீட்டெடுத்தாங்க கார்கில் பகுதியை. இது நடந்த வரலாறு. இந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த ஆல்ஃபா படத்தோட கதைக்கெல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆல்ஃபா படத்தில் இவங்க எடுத்திருக்கிற கதை என்னன்னு பார்த்தோம்னா, 1999 கார்கில் போரில் இந்திய இராணுவ வீரர்கள் பலர் உயிரிழக்க அந்த பட்டாலியனில் இருந்த நிறைய பேர் எல்லோருமே இறந்துடுறாங்க. 2 பேர் தவிர அனில் கபூர், பாபி தியோல் அவங்க மட்டுமே எஞ்சி இருக்கின்றனர். இனி நம் வீரர்கள் யாரும் உயிரிழக்க கூடாது என்று 2 பேரும் ஒரு முடிவெடுத்து ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் என்ற பிரிவை பாபி தியோல் உருவாக்குறாரு. அதில் பயிற்சி பெறும் வீரர்களுக்கு என பிரத்யேகமாக ஒரு மருந்து, ஒரு ஊசி மாதிரி இன்ஜெக்ஷன் தயாரித்து போடுறாங்க. அந்த மருந்தோட பவரில் வீரர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. குறிப்பாக காயங்களையும் உடல் பிரச்சனைகளையும் அந்த மருந்து விரைவாக சரி செய்யுது. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான மருந்தை அனில் கபூர் அவர் மனைவிக்கு கொடுக்குறாரு, யாருக்கும் தெரியாமல். அவர் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. போர்க்காலத்தில் மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்ற யாருக்கும் தெரியாமல் ஆல்ஃபா சீரம் அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்துகிறாரு அனில் கபூர். அதன் விளைவாக மனைவி இறந்து போக குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அந்த குழந்தை நலமோடு இருக்குது. பாபி தியோட அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடாது. இந்த குழந்தை கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், நீ இந்த மருந்தை பயன்படுத்தினதே தவறுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. குழந்தையை மீட்க வரும் அனில் கபூர்கிட்ட பாபி தியோல் இறந்து போயிட்டதா சொல்லி வேற ஒரு குழந்தைய காமிச்சு ஏமாத்துறாரு. இறந்து போன ஒரு குழந்தையோட உடலையும் கொடுத்து விடுறாரு, இதான் குழந்தை இறந்து போயிட்டு அப்படின்னு. அனில் கபூரும் அதை நம்பி போயிடுறாரு. அனில் கபூருக்கு தெரியாமல் அந்த குழந்தைக்கு சீதான்னு பேர் வச்சு ஆல்ஃபா ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துகிறாரு பாபி தியோல். தனது காரியங்களையும் சாதிச்சு கொள்ள தொடங்குறாரு. அந்த குழந்தை தான் கதாநாயகி ஆலியா பட். அவங்க வளர்ந்து பெரியவளானதும் தன்னை பற்றிய உண்மை தெரிய வர ரிவெஞ்ச் எடுத்து தீரணும் அப்படின்னு பழிவாங்க கிளம்புறாங்க ஆலியா பட். அதுக்கப்புறம் என்ன ஆனது என்பதே இந்த படத்தோட மீதி கதை. டைகர், பதான், வார் படங்கள் வந்தது இல்லையா, ஸ்பை யூனிவர்சலில் ஆல்ஃபாவும் இணைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி நிறைய ஸ்பை த்ரில்லர் படங்கள் எடுத்திருக்கு. இந்த படம் முழுக்க ஆலியா பட்டை முன்னிறுத்தி ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டுள்ளது. யாஸ்ராஜ் பிலிம்ஸ்னு தயாரிப்பு நிறுவனம் ஸ்பை யூனிவர்சல் படங்களை வரிசையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது 7வது படம். அந்த யாஸ்ராஜ் பிலிம்ஸ் யூனிவர்சலில் 7th இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த ஆல்ஃபா படம் வெளியாக இருக்குது. இந்த படத்தில் கதாநாயகி ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்திருக்காங்க. ஆலியா பட் 2021 20 திருமணம் ஆகிட்டு ஒரு குழந்தையும் பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஆலியா பட்டை பார்க்கும்போது திருமணம் நடந்த மாதிரியே தெரியல, குழந்தை பெற்றுக்கிட்ட மாதிரியும் தெரியல. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதை கலந்தான். சும்மா அந்த சீதா கதாபாத்திரத்தை பிரமாதமாக பண்ணி தெரிக்க விட்டுருக்காங்க. அடுத்து சர்வாரி, அவங்க தான் துர்காங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் லீட் ரோல் தான், அவங்களும் செமையாக பண்ணியிருக்காங்க சர்வாரி. இந்த படத்தில்
இந்த படத்தில் அறிமுகமாவதுன்னு அதிகமாக சண்டை காட்சிகள் எடுத்திருக்காங்க. இவர் ஹிருத்திக் ரோஷனோட அறிமுக காட்சிகள்லாம் பொறி பறக்குது. அனில் கபூர் தனக்கே உரிய பாணியில் மாஸ் காட்டுறாரு. இதில் ஹிருத்திக் ரோஷன் அவருடைய அறிமுகம், அவருடைய காட்சிகள் வரும்போது ஒரு செமையான சண்டை காட்சியில் மிரள வச்சிருக்காரு ஹிருத்திக் ரோஷன். அவரது அறிமுகம் சண்டை காட்சி பொறி பறக்குது. அனில் கபூர் தனக்கே உரிய பாணியில் மாஸ் காட்ட பாபி தியோல் வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காரு. ஒரு மிரட்டலான நடிப்பை பாபி தியோல் படத்தில் கொடுத்துருக்காரு. பாபி தியோலோட பூர்வீகம் பஞ்சாப் தான். பிரபல நடிகர் தர்மேந்திராவின் மகன் தான் பாபி தியோல். அவரோட உண்மையான பேரே விஜய் சிங் தியோல் தான். இந்த படத்தில் ஒரு சிங்கு கதாபாத்திரம் அதை பிரமாதமாக பண்ணியிருக்காரு பாபி தியோல். இப்படி பல ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருந்தாலும் காட்சிகள் எல்லாமே பார்த்து பழகிய பழைய சீன் தான். இன்னுமே திரைக்கதையில் கவனம் செலுத்தியிருக்கணும். பெருசாக படத்தில் சுவாரஸ்யம் இல்லை. தன் உண்மையான அப்பா இவர் தான் தெரிந்தும் அவர் கூட ஆலியா பட்டு சண்டை போடுவது ஏன்னு தெரியல. வழக்கமான கிளைமேக்ஸில் ஒரு லீட் கொடுத்து தான் படத்தை முடிச்சிருக்காங்க. அடுத்த பாட்டுக்கு டெக்னிக்கலாக படம் ஸ்ட்ராங்கான சவுண்டான படம் தான். பின்னணி இசை, சண்டை காட்சிகள் படத்தை பார்த்து பிரமிக்க வைக்குது. மொத்தத்தில் இந்த படம் பார்த்து பழகிய காட்சிகள், சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை, ஆக்ஷன் சண்டை காட்சிகள் விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். பொதுவான ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் சுமாராக தான் தெரியும். ஆலியா பட்டோட ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆஹா, தலைவி கலக்கிட்டாங்கன்னு தோணும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.